Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Take a rain check அப்படிங்கிறது ஒரு இடியம். அதாவது இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஃபியூச்சருக்கு தள்ளி போடுறது அப்படி சொல்லலாம். இல்லைனாக்கா ரொம்ப பலைட்டா இன்னைக்கு வேண்டாம், நான் அப்புறம் ஒரு நாள் வரேன் அப்படின்லாம் சொல்றோம்ல, அதுக்கெல்லாம் இந்த டேக் ஏ ரெயின் செக் அப்படிங்கிற இந்த இடியமை பயன்படுத்தலாம்னு நேத்தைய தினம் பார்த்தோம். இது எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா 1880 வாக்குல பேஸ்பால் அப்படின்னு விளையாடுறாங்க இல்லையா, அந்த கேம்ல தான். அது சமயத்துல மழையினால இல்ல வேறு எதனாலயோ அந்த விளையாட்டு கேன்சல் ஆச்சுன்னா எதிர் வருகிற வேற விளையாட்டுல இந்த ஃபியூச்சர்ல வர மற்றும் ஒரு கேம்ல இந்த டிக்கெட்டை பயன்படுத்தி அவர்கள் அதை இலவசமாக கண்டுகளிக்கலாம். அதுக்கு தான் இந்த டேக் இட் ரெயின் செக் அப்படிங்கிறதுல சொன்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்க்கணும்னா, ஐ கேன் கம் டு டின்னர் டியூஸ்டே பட் ஹோப் யூ வில் கிவ் மீ ரெயின் செக். என்னால் ஒரு செவ்வாய்க்கிழமை என்னால் வர முடியாது, நான் நம்புறேன் இன்னொரு நாள் நீ கண்டிப்பா இந்த டின்னரை எனக்கு கொடுப்பேன்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ரெயின் செக், டேக் இட் ரெயின் செக் அப்படிங்கிறது இல்ல கிவ் மீ ரெயின் செக் அப்படிங்கிறது ஒன் மோர் சான்ஸ் அப்படிங்கிற கான்டெக்ட்லயும் இதனை பயன்படுத்தலாம். இதுதான் இந்த இடியமுனுடைய ஆரம்ப காலத்தினுடைய பிரயோகம். அப்படி ஆரம்பிச்சு இன்றளவும் அதே அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது.